என் பிள்ளை மேல எந்த தப்பும் கிடையாது சார். 10 வருஷத்துக்கு முன்ன பிரச்சனை எல்லாம் இருந்து எல்லா கேஸும் முடிச்சுட்டான். ஒரு கேஸ் கூட கிடையாது. அப்படியே இருந்தாலே இவங்க சும்மா வந்து தொல்லை பண்ணி இருந்தாங்க. இப்ப கூட வந்து எங்க இருக்கிறான், இடத்த சொல்லு, எங்க போறான், எங்க தங்குறான்னு எனக்கு தெரியாது சார். அப்ப எப்படி நீ பாக்குற? நான் முன்னெல்லாம் கோர்ட்டுக்கு வந்தா பாப்பேன். இப்ப எனக்கு உடம்பு சரியில்லாம ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன். இடுப்பு காலெல்லாம் போக முடியல. அதனால வந்து நான் போல சார். நேத்து 8 மணிக்கு எனக்கு போன் பண்றான் சார். என் குழந்தைக்கு பிறந்த நாள், எங்க பேத்திக்கு. நான் வரமா குழந்தைங்களுக்கு துணி எடுக்க வரேன்னு சொன்னேன் சார். என் புள்ள திருந்தி 10 வருஷம் ஆகுது சார். பழைய கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு திருந்தி ஒரு வரமெல்லாம் கோர்ட்டுக்கு வரமெல்லாம் சொல்லுவாங்க 10 வருஷம் கேஸ். எப்ப ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னை அப்பதான் போலீஸ் இது பண்ணுவாங்க கொள்வாங்கன்னு. போலீஸுக்கு இதுக்கு எந்த மோட்டிவும் இல்லை சார். இது ஒரு பிரச்சனையில நடந்திருக்குது. சம்பவம் செஞ்சில வர முடியல. பாம்பு அடிச்சாரு இல்லைங்களா, பாலாஜி அடிக்கணும்னு அடிச்சான். அதுலயும் பாலாஜி தப்பிச்சுட்டான். இப்போ இவன் கேஸுக்கு வரணும்னா அவன் வந்தாதானே இவங்க இந்த கேஸை முடிக்க முடியும் இந்த ஆட்சியில். அதனால என்ன பண்ணிட்டான், அவன் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு பணத்தை கொடுத்து சரி கட்டிட்டான். செஞ்சில் தான் சரி கட்டிட்டான். இப்ப என் புள்ள செத்தா அவன் வருவான் உள்ள. இவங்க கேஸ் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு. அதுதான் சார் நடந்தது. என் புள்ள நேத்து 8 மணிக்கு பேசுறானே, என் பேத்திங்க தூங்கின்னு இருக்குது. அம்மா எழுப்புமா, இந்நேரம் வரல தூங்குறாளுங்களான்னா. இல்லப்பா குழந்தைங்க எல்லாம் ஒன்னா தூங்குதுங்கன்னு. அப்ப அவன் என்ன சொன்னான், போட்டா புடி அவளுங்க 2 பேரு அப்படின்னா. இப்ப அம்மா ஆயா எல்லாம் ஒன்னா தூங்குறாங்க. நான் வரமா, வராதே போயிட்டானே என் குழந்தை. நேத்து உங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வண்டியில கூட்டிட்டு போறதா சொல்றாங்க. பொய், அது பொய் இல்ல. பொய். அவன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறான். எப்பவுமே திருப்பதிக்கு தான் போவான் அவன். வேற எந்த கோயிலுக்கும் போக மாட்டான்மா. உனக்கு கால் சரியாகட்டுமா, நம்ம ஒரு டூர் திருச்செந்தூருக்கு போனண்டா, உன் ராசி திருச்செந்தூருக்கு போனண்டா. உன் கால் சரியில்லையே, நான் எங்கன்னா இட்டுன்னு சுத்தத்துக்கு ரெடி ஆகட்டும், நம்ம எல்லாம் போலாமான்னு. என் பிள்ளைக்கு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது சார். இருக்கு சார். இவங்களுக்கு என்னன்னா, இவனை முடிச்சுட்டா நம்ம பேர் எடுத்துக்கலாம். அதுதான். கிடையாது. துப்பாக்கி வச்சிருந்தா குண்டு போட்ட அன்னைக்கு அவனை சூட் பண்ணிருப்பான். அவனே மூஞ்ச காட்ட மாட்டானே. அவனை பிடிக்கிறதுக்கு இல்லையே என் புள்ள. செந்தில பிடிக்கிறதானே போலீஸ். இப்ப சார் என் புள்ள ஒரு தப்பு பண்ணிச்சுன்னா ஓடியார வீட்டுக்கு ஓடியார. எங்க வா, நீ வந்து உட்கார் அப்படின்றிய. அன்னைக்கு சம்பவத்தை அன்னைக்கு பொண்டாட்டி வீட்டுல இருக்கிறாள். அவ்வளவு பிடிக்கிறதானே, எவ்வளவு பிடிக்கல. அப்போ நீங்க எல்லாம் கூட்டு கலவா. நீங்க என் புள்ள யாரும் இல்லைன்னு போட்டீங்க. ஆனா அது பெருமாளோட நாள்ல பெருமாள் கிட்ட வரங்கேட்டு பெத்த அந்த நாள்லயே அது போய் நல்லபடியா பதிவோட சேர்ந்துச்சு. இருக்கிறவன் அனுபவிக்க போறான். அவனை சூட் பண்ண குடும்பம் நாசமா போவோம். என் வயிறை எரியுது. என் குழந்தை திரிஞ்சு உக்காருது. 10 வருஷம் ஆகுது. எந்த தப்பும் கிடையாது. அப்போ என்ன சொன்னாங்க, டெஸ்ட் வச்சு நடத்தி அங்கங்க ஆசிரமத்துக்கு அன்னதானம் பண்ணின்னு. போன மாசம் அவனுக்கு பர்த்டே 3 இடம் அன்னதானம் பண்ணான். ஸ்டான்லி ஹாஸ்டல் பக்கத்துல ஒண்ணு இருக்கு, அங்க ஒரு அன்னதானம். இங்க பிடாரார் கோயில் தெருல குழந்தைங்க டெஸ்ட்ல படிக்கிற குழந்தைங்க, அந்த குழந்தைங்களுக்கு அன்னதானம் பண்ணான். ரிப்பன் பள்ளிக்கு வந்து அவருடைய பிறந்த நாள் மறுநாள்ன்ட்டு அங்க இட்டுன்னு வந்து அன்னதானம் பண்ணி கூட வந்தவங்க அறக்கட்டளை வச்சிருக்காரு, படிக்க வைக்கிறாரு. பைக்ல கிடையாது சார், கார் தான் சார். இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் தெரியாது பையனுக்கு, ஒண்ணுமே தெரியாது. எப்ப நைட்டு கூட்டி போயிருந்தா நேற்று காலையில 7:30 மணிக்கு எனக்கு போன் பண்றானா. நான் படுத்துன்னுக்கிறேன். லீவ் இல்ல, பசங்களுக்கு எல்லாம் லீவ் இல்ல, பேத்திங்களை பாக்கணும். இன்னைக்கு நாளுக்கு அந்த குழந்தைக்கு பிறந்த நாள். அம்மா நான் வரேம்மா, துணியெல்லாம் எடுத்துன்னு வரேன், கொஞ்சம் உடம்பு ஊழ்ந்துட்டுக்குது, என் துணியெல்லாம் எடுத்துன்னு வரேன், யாருக்குன்னா கொடுத்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு போன தடவை வரும்போது துணியெல்லாம் எடுத்தாந்து துவைச்சி அயன் பண்ணி வைமா அப்படின்னு சொன்னா சரிடா இன்னைக்கு வர. அந்த குழந்தைங்க எத்தனை வாட்டி போன் போட்டுது சார். அந்த பாவெல்லாம் அவங்களுக்கு இடிக்காதா சார்? 15 வருஷத்துக்கு முன்ன வேலூர்ல ஒரு சம்பவம் ஜெயில நடந்தது. அப்போ வந்து சூப்பரண்ட போட்டு அந்த ஊர் ஜனங்க அடிக்க போய் அவரு நம்ம ஜாதிக்காரு
நம்ம விட்டு கொடுக்கூடாதுன்னு போய் இறங்கினான் சார். இறங்கி தட்டில் ஒருத்தனை அடிச்சு தையல் போட்டு டிவிலாம் போட்டாங்க. அந்த கேஸ் இப்போ வாரண்ட் வச்சு கூப்பிட்டாங்க சார். அதுக்கு டெய்லியும் போய் சைன் பண்ணிக்கிறான். முந்தா நாள் கூட கோர்ட்டுக்கு போய் சைன் பண்ணிக்கிறான் சார் வேலூருக்கு. முந்தா நாள் கூட நேற்று லீவ் இல்லை, நேற்று போல. இவன் காலிலேருந்து 8 மணிலேருந்து போனே வரலையேன்னு ஜெய் சாருக்கு போன் போட்டேன், அவன் வக்கீலுக்கு. பிரெண்ட் சாருக்கு போன் போட்டேன், கூட இருக்கிறவரு ஒருத்தருக்கு போன் போட்டேன். 2 வக்கீல் என்ன சொல்றான், இல்லம்மா அவன் கோயிலுக்கு எங்கன்னா போயிருப்பாங்க, எதுவும் ஆகாதுமா, ஒன்னும் இல்லம்மா, அவரு தான் கேஸ் எல்லாம் முடிச்சிட்டாருமா, ஒண்ணுமே இல்லையம்மா அவருக்கு, ஒன்னும் பயப்படாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாங்க சார். எனக்கே தெரியாது சார். நாங்க 7 மணி வரல படுத்துன்னு சாயங்காலம் வரைக்கும் உங்களோட பேசிட்டு இருந்தோம். இல்ல சார் 8 மணிக்கு ஏதோ போனு 8 மணிக்கு காலையில 8 மணிக்கு என்கிட்ட பேசுறான். நேத்து காலையில 8 மணிக்கு எனக்கு பேசுறான். குழந்தைங்க ஸ்கூல் போயிடுச்சுன்னா, இல்ல லீவு தாண்டா, இன்னுமா தூங்குற ஆளுங்க, அவங்கள போட்டோ எடுன்னா பாக்கணும், போட்டோ எடுன்னா. அப்ப நான் சொன்னேன், அவங்க அம்மா ஆயா எல்லாம் ஒன்னா தூங்குறாங்கடா, கொஞ்ச நேரம் பொறுத்து போடுறான்னு. அதுக்கப்புறம் எனக்கு போனே வரல சார். அவன் 12:15 பேசிக்கிறான் சார் ஃப்ரெண்டு கிட்ட. 12:15 பேசிக்கிறான் சார். வீட்டுக்கு வர வீட்டிலே தங்க மாட்டான் சார். வருவான், கொஞ்ச நேரம் இருப்பா, குழந்தைங்கள பாப்பா, துணி அழுகு துணி தான் எடுத்தாந்து போட்டு துவைச்சு அயன் பண்ணி வச்சு அதை எடுத்துன்னு போயிடுவான் சார். அந்த ஒரு வேளை சாப்பாடு மனைவி இல்லை சார், கல்யாணமே ஆகல சார். 8 மணிக்கு என்கிட்ட பேசினான், அவ்வளவுதான் சார். 12 மணிக்கு யாருக்கிட்ட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிறான் சார். இது சதி சார், சதி. இது வேணும்னு பண்ணதான் நல்லா தெரியும். குழந்தைக்கு எந்த மோட்டிவும் கிடையாது, எந்த கேஸும் கிடையாது. சொல்றாங்களா 50 கேஸுக்குது 70 கேஸு, ஒரு கேஸும் கிடையாது. இப்ப இந்த வேலூருக்கு டெய்லியும் போயின்னுக்கிறான். அது கூட என்ன பண்ணா தெரியுமா, போன் வீட்டுல கேட்டாங்க எங்கன்னுட்டு. நான் சொன்னேன் எங்க தெரியலன்னு. போயிட்டு அவனுங்களே காசை வாங்கி போயிட்டானுங்க. 2 பேர் 2000 பார்த்து பேசி கொடுறா, அவங்களுக்கு அவ்வளவு தூரத்துல இருந்து வந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். 2 பேருக்கு 2000 கொடுத்து அனுப்பி. என் பேர் கண்மணி சார். நான் இங்கதான் சார் ஒர்க் பண்ணியிருந்தேன், இப்பதான் ரிட்டையர்ட் ஆனேன். 10 வருஷம் ஆகுது சார். புத்தகங்கள்லாம் நிறைய படிக்க ஆரம்பிச்சு, நிறைய உதவி பண்ணாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ சுட்டு கொள்றதுக்கான காரணம் என்னெல்லாம் செஞ்சாருன்னு சொல்லுங்க. அது இந்த செந்தில் தான் சார், வேற எந்த மோட்டிவும் இல்லை சார். இவர் ஒருத்தர் தான். இப்ப பாரு, அவரு வருவார் பாரு, முழு பேர். ஆமா, அவரு வருவார் பாருங்க. ஏன்னா இந்த ஆட்சியில் இந்த கேஸ் இந்த மாதிரி பண்ண முடியல. அவனை ஒளிச்சு வச்சுட்டு எதுவும் பண்ண முடியல. இப்போ அவன் இல்லாத நம்மளுக்கு அசிங்கமாயிடுமேன்னு இதுதான். என்ன பண்ணல, என்ன என்கவுண்டர் பண்ண விட நான் போறேன். அவனாலதான் இன்னைக்கு என் புள்ள செத்தான். கோர்ட்டுக்கு வந்தவன பாம் அடிச்சானா சார் தேனாம்பேட்டை சிக்னல்ல. அப்ப என் குழந்தை சாவணும்னு சாவல. இவன் பண்ணதுக்கு தான் இவன் செத்துறான் சார். அவன் என் பாலாஜிக்கு விரோதமாயி 5-6 கொலை பண்ணிக்கிறான் சார். பாலாஜி கூட ஃப்ரெண்ட் எல்லாரும் கொலை பண்ணிட்டான். ஆளை வச்சு 6-7 பேரை பண்ணிட்டான். ஆமா, 6-7 பேர். பாலாஜி ஃப்ரெண்டு தாடி சுரேஷ பண்ணான், ஹாஸ்பிட்டலே வச்சு பண்ணான். தாடி சுரேஷ பண்ணான். அப்புறம் பொக்கரவிய பண்ணான். அப்புறம் இன்னும் 4-5 பேர் அவன் ஃப்ரெண்டுங்களே பண்ணிட்டான். அந்த மாதிரி பண்ணிட்டு இப்ப பாலாஜி அவன் ராசிக்கு இவன் மாட்டல, இவன் கையில மாட்டல, அதனால இப்படி பண்ணிட்டான். எல்லாம் உடந்த, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உடந்த. ஆமா 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 சார். போலீஸ் சுடுனா உன் மேல 50 கேஸுக்குது நான் சுட்டேன்னு சொல்லலாம் சார். ஒண்ணுமே இல்லையா சார், அவங்க சுடுறதுக்கு சான்ஸா இல்லையே. கோர்ட்டுக்கு போயிட்டு வரானே, வேலூருக்கு டெய்லியே போறானே. வேலூர் கோர்ட்டுக்கு போகும்போது போன இப்படி அவங்க ஜட்ஜை பார்த்த மாதிரி பாக்கெட்ல வச்சுட்டுக்கிறான். கேமரா எடுக்கிற மாதிரி அந்த பக்கம் அவங்க போய் அந்த பக்கம் போயிட்டு இருக்குது. அவங்க என்ன நினைச்சுக்கினாங்க, நம்மள கேமரா எடுக்கிறான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கண்டிஷன் பேல் கையெழுத்து போடணும் ஜட்ஜி, வேலூர் ஜட்ஜி. அதுக்கு டெய்லி மெட்ராஸ்ல இருந்து போயின்னு இருந்தா சார். முந்தா நாள் கூட போட்டுக்கிறானே வேலூருக்கு போய் கையெழுத்து சொல்லு.